எப்போ இந்த தொப்பி கலட்டு வேண்டி இருந்துச்சு. நீங்க போட்டுருங்க. அதாவது ஹேர் ஸ்பெஷலில் போன வருஷம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. அதையும் சொல்லி இதுன்றீங்க. அதான் இன்னைக்கு சொன்னேன் மயோ பர்ஸ் கவனம் இல்லைன்னா என்னட்டு தாங்க நான் வச்சுக்கிறேன்னு. இல்லை அவர் எடுத்துட்டு வரதா ஒரு சிக்கல்லையா நான் போய் இப்போ கேஷ் அடிச்சுட்டு வரேன். இப்போ பேசுறது கேக்குதான்னு தெரியாது, ஆனா எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பா நாங்க வந்து மியூட் பண்ணிட்டு சவுண்டோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ஏன்னா காப்பிரைட்ஸ் விழும், சத்தமா பேச முடியாது சொல்லியிருக்கேன். பாட்டு போகுது பேக்ரவுண்ட்ல. ஸோ இப்போ மயுவை காட்டுவார் எல்லாத்தையும். இங்கே சோழ நிற்கிறாங்க. சூட்டுக்கு சாப்பாடு அதான். வேகமாக சுத்தம் பாருங்க. இன்னொரு வித்தியாசம்டா, சுத்தேக்கில் ஏற்கனவே குளிர், அதோட காற்று படைக்க இன்னும் கடும் குளிராக இருக்கும் வாக்களுக்கு. அப்படி எங்கால சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு. அதனால் அப்படியே போட்டியில் இருக்கிற இடம் இருக்கு. இப்போ நாங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே இதுதான் என்ட்ரி ஆனதும் லெஃப்ட் சைடில் கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பெரியவங்களுக்கு ஏறக்கூடியது தான் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கும், ஆனால் தலை சுத்தம், அவ்வளோதான். அடுத்து ஏறாதவங்களுக்கும் ஏறக்கூடியது தான் செய்து வச்சுருப்பாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மோஸ்ட்லி எல்லாம் கேம்ஸ் இருக்கும். கன் ஷூட், அந்த குறிப்பாத்தி எறிகிறது, அப்புறம் வில்லம்பு, அப்புறம் அந்த டின் வைப்பாங்க, அது வந்தும் எரியணும். 3 பால் கொடுப்பாங்க, அந்த டின்னை எரியணும். எரிஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த பலூன்ஸ் எல்லாம் எங்கள் குட்டீஸுக்கு சொன்னால் புரியாது, பட் இது வந்து யூஸ் பண்ணல, அது ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரீஃபில் பலூன், ஆனால் அந்த மற்றதெல்லாம் டிசைன்ஸாக ஓகேயாக இருக்கும், ஒரு ஞாபகத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அங்கால போய்கிட்டு இங்கால வந்து சாப்பாடு எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. க்ளூ வைன் கொடுக்காங்க. க்ளூ வைன் இங்கே மோஸ்ட்லி வின்டருக்கு குடிப்பாங்க, அதாவது வைனை வந்து ஹாட் வைன்னு சொல்லி. அண்ட் அங்கால வந்து எல்லாம் நார்மல் சாப்பாடு, நான்வெஜ் சரி வெஜ் சரி எல்லாம் பொறுமை வச்சுருப்பாங்க, செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இதில் ஏறணும், ஆனால் என்ன சொல்கிறது, தலை சுற்றிடும். அவ்வளோ பேரும் இல்லை, மழை வேறு பெய்திச்சா. ஸோ எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதில் ஏறினா வந்து ஃபுல் பாஸிலும் கண்டிப்பாக தெரியும். நல்ல சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் விட்டுட்டு ஏற முடியாதனால நாங்கள் ஏறலை அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். அல்ல பயம்னு சொல்லலாம். பயத்தை விட ஏன் தேவையில்லாமல் தலை ஏன்னா சுற்றிக்கிட்டு தானே போவோம், தலை சுற்றும். எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இதுவும் அப்படித்தான். இதை வந்து நாங்கள் வரும்போது கண்டிப்பாக காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, எப்படி இருக்கும்னு. அது பக்கத்தில் நிற்கும் போதே செம்ம காற்றாக இருந்துச்சு.
அது என்ன சொல்கிறது, நாங்கள் மயு கேட்டார் போமான்னு. நான் சொன்னேன் வேணாம், ஆளை விட்டால் போதும். ஏன்னா அவ்யாவும் ஏற இல்லாததில் அவங்க வந்து 1.35 சென்டிமீட்டர் சைஸுக்கு இருக்கணும், அப்போ தான் அவங்க விடுவாங்க. அண்ட் அங்கே பாருங்கள் எல்லாம் ஸ்வீட்ஸ் இருக்கும். இங்கே வந்து அந்த ஆல்மண்ட் எல்லாத்தையும் வந்து நல்ல மாதிரி செய்து கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். Hier. Es geht hoch und dann runter. Ja, willst du? Aber du musst alleine gehen. Also gehen wir rein. இருபத்தஞ்சாம் தேதியில இருந்து 2ஆம் தேதி 11ஆம் மாதம் வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் நைட்டில் காட்டுறோம். இப்போ பகலில் காட்டினதை அதாவது எனக்கு பிடிச்சது இந்த விஷயத்தில் கன் ஷூட் செய்கிறது. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் ஏர் ஜம்ப். அந்த ஏர் ஜம்பில் வந்து நல்லா தான் இருக்கும் போகும்போது, ஆனால் எல்லாமே தலை சுற்றும். சரியா, இது 3 பேர் போகலாம். நாங்கள் கேட்டோம் வியாவை போகிறீங்களான்னு. வியா சொன்னாங்க ஆமாம் நீங்கள் வாரீங்கன்னா நான் வரேன்னு. நான் சொன்னேன் குட்டியம்மா சுற்றுறதுக்கு நான் வரல, வேணா அப்பா கூட்டிகிட்டு போங்கன்னு. வயசு சொன்னார் நீங்கள் போங்கன்னு. அப்படியே டிஸ்கஷன் போயிட்டு சரி வேணாம் நாங்கள் பார்ப்போன்னு. பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அம்மா நல்லா தானே இருக்குது வாங்க போவோன்னு. எதுக்குமே பயம் இல்லைன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் வயக்கு சொன்னேன் ஓகே போகலாம், பட் வேணாம் எதுக்கு ரிஸ்க் எடுப்பா, ஏன்னா தலை சுற்றிக்கிட்டு. அங்கே பாருங்கள் இப்போ மேலே போவாங்க, ஏர் ஜம்ப் மாதிரி. ஏர் ஜம்ப்னா என்ன மீனிங், ஏர் ஜம்ப்னா காற்றுல ஜம்ப் பண்ணுறது. சரியா, ஸோ அதான் இப்போ நடக்குது. அங்கே மேலே கீழேன்னு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து 5 franc வரும் per person. ஸோ நாங்கள் வந்து சொன்னோம் சரி குட்டிமா இது வேணாம், அப்படின்னா வேறு எதுவும் பண்ணோன்னு. இது ஆக்டோபஸ் மாதிரி, அதாவது ஆக்டோபஸில் வந்து அந்த ஆக்டோபஸோட கால்னு சொல்லுவாங்களா, அது வந்து அந்த மேலே கீழே ஆடும் தானே, அப்படி தான் கிட்டத்தட்ட அங்கே மேலே போவாங்க கீழே வருவாங்க. இது அவ்வளோ ரிஸ்க்கு கிடையாது, இது எல்லோரும் போகலாம், அந்த பயம் இல்லாமல் இருக்கும். இது நல்லா தான் இருக்கும். இது வந்து இப்போது உள்ளே நாங்கள் வந்துட்டோம், இன்னன் மெசேக்கு, அதாவது ஹலன் மெசேக்கு வந்துட்டோம். வந்ததும் இது வந்து லைட்ஸில் பார்க்க நல்லா தான் இருக்கும், கேமராவில் விட நேரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.